வணக்கம் மக்களே, என்னோட நேம் அபிஷேக். ஓகேங்களா, நான் 2024 ஸ்டாக் மார்க்கெட்டால எங்க அப்பாட்ட நான் செருப்படி வாங்கினேன். அதை பத்தி தாங்க இந்த வீடியோ. டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? அதாவது 2024 நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேங்க. காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு 10வது 11வது படிக்கிறப்ப ஒரு ஆசை. வீட்டில் நம்ம காசு வாங்கக்கூடாது, நாமளே போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. ஆனால் அந்த 10வது 11வது படிக்கிறப்ப எப்படி சம்பாதிக்கிறது, ஏதுல சம்பாதிக்கணும் நமக்கு தெரியாதுல்ல. நான் என்ன பண்ணுவேன், அப்பப்போ கிடைக்கிற மாதிரி பார்ட் டைம் ஜாபுக்கு, இந்த கேட்டரிங் வேலைக்கு, அதுக்கு இதுக்குன்னு வீட்டுக்கே தெரியாமல் போவாங்க. வீட்டுக்கே தெரியாம போய் சும்மா 300 400 வருமா, அது பாக்கெட் மணியாக வச்சு அதை வச்சு எதாவது செலவு பண்ணுறது. இப்படியே என்னோட ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சா. அடுத்து நான் காலேஜ் போகிறப்ப தான் தோணுச்சு, என் கையில் ஃபோன் வந்துச்சு. அப்போ தான் இந்த ஆன்லைனில் கேம் விளையாடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லி வீட்டில் 500 பாக்கெட் மணி தருவாங்க. அது அதில் போடுவேன், லாஸ் ஆகும். வீட்டில் 500 தருவாங்க. சரி ஓகே, ட்ரேடிங் அப்படி இப்படின்னு சொல்லி உள்ளே வந்தேங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இந்த பினோமா, ஒப்பேரா மணி இந்த மாதிரிலாம் அப்போ ஆப் இருக்கும். ஓகேவா, அந்த ஆப்புக்குள்ளே போய் அது கேம்லிங்னே தெரியாமல் அதில் 1000 ரூபா 500 போட்டு அதுலேயே ஒரு 10,000 5000 பக்கம் லாஸ் பண்ணியிருப்பேங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன். டைரெக்டாக உள்ள வந்தேன். எவ்வளோ கேபிட்டலில் ப்ரோ? வெறும் 3000 கேபிட்டலில் உள்ள வந்தேன். 2024 நல்லபடியாக ப்ராஃபிட் இருந்துச்சுங்க. எவ்வளோ ப்ரோ ப்ராஃபிட்டு? 3000 ரூபாய் வச்சு என்ட்ரி எடுத்தேன். 1200 போகும் ப்ராஃபிட்டு. திரும்பவும் அடுத்த ட்ரேட் எடுக்கிறேன். 3000 வச்சு 4000 இப்போ இருக்குல்ல எங்கிட்ட கேபிட்டலு. திரும்பவும் அடுத்த நாள் வந்து என்ட்ரி எடுக்கிறேன். 4000 வச்சு ட்ரேட் எடுக்கிறேன். திரும்ப ஒரு 200 லாஸ் ஆச்சு. திரும்பவும் ட்ரேட் எடுக்கிறேன். திரும்ப ஒரு 300 லாஸ் ஆச்சு. திரும்பவும் ட்ரேட் எடுக்கிறேன். அந்த 4000 6000 ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் சரியானது. ஓகே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டோம், இனிமேல் நம்ம பிரிக்கிறோம் முடுங்குறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணி அந்த 6000 8000 ஆயிடுச்சு. அந்த 8000 லாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, அப்போயாச்சும் கம்முன்னு இருந்துருக்கணும். எங்கள் அப்பா செம் ஃபீஸ் கட்ட தருவாங்க. எங்கள் காலேஜில் எப்படி அப்படின்னா, ஒரு 2 டேர்ம் செம் ஃபீஸை 4 பிரித்து கட்டலாம். ஓகேவா, 4 தவணையாக கட்ட முடியும். எங்கள் காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒருக்கா 25000 தருவாங்க. எங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லலாம். மேலே ஏதாவது செலவு இருக்குன்னு சொல்லிட்டு, இப்பா 28000 வேணுமான்னு கேட்டாலுமே 3000 சேர்த்து தருவாங்க. அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். திரும்பவும் லாஸ் பண்ணுவேன். அப்படியே போயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் வேலைக்கே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 3 தவணை காசு கட்டுவேன். இந்த 3000 அந்த 25000 காலேஜில் கட்டிட்டு என்ன பண்ணுவேன், மிச்ச காசுக்குன்னு ட்ரேட் பண்ணுவேன். மிச்சம் என்கிட்ட 3000 இருக்குல்ல, அதுக்கு ட்ரேட் பண்ண லாஸ் பண்ண அப்படியே போயிட்டு தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் என் மைண்டில் ஒன்று தோணுச்சு, நாம் ஏன் 25000 வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது? நம்ம எப்படியும் கட்டுற காசு கட்டுறதான். நம்ம எனக்கும் அப்போ வந்து கடைசி செம் ஃபீஸு கடைசியாக கட்டி முடிச்சா அந்த வருஷத்துக்கான இதே முடியுது. ஓகேவா, காசு கட்டுற இதே முடியுது. நான் அப்போ தான் என் மைண்டில் ஒரு தோணுச்சு, என்ன அப்படின்னா, நாம் எதுக்கு 2000 வச்சு 3000 வச்சு 400 500 ப்ராஃபிட் பண்ணோம்? இதே 25000 வச்சு ட்ரேட் பண்ணோம்னா 5000 6000 ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மண்டையில் மானங்கட்ட ஐடியா. அந்த மாதிரி ஏன் தோணுச்சுன்னு சொல்லி நான் இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தோணுச்சுங்க. இன்னும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு 1 வாரம் டைம் இருக்குது. சரி 1 வாரம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தூக்கி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேயே 25000 தூக்கி போடுறேன். இங்கே தான் என் லைஃப் ட்ரெயினிங் பாயிண்ட்டே ஆரம்பிக்குது. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் 25000 தூக்கி போட்டோன்னா முதல் நாள் பார்த்தா லாஸ் 2000 லாஸ். அடுத்த நாள் பார்த்தா சரி விடு, நம்ம இந்த காசில் தானே அதுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் பார்த்தா 4000 ப்ராஃபிட். எனக்கு ஐயோ சரியானது. 2000 ப்ராஃபிட். இப்போ 2000 மேலே என் கையிலேயே இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 5000 தனியாக இருக்குது. என்ன பண்ணிட்டேன், ஓகே 5000 தனியாக இருக்குது. அப்போ என் ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருந்துச்சிங்க. அந்த 5000 உருப்படியாக பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா, என் ஃபோன் டிஸ்பிளே 1800 போட்டு என் ஃபோன் டிஸ்பிளே அப்போ ஓட்டினேன். ஓகேவா, திரும்பவும் ட்ரேட் பண்ணுறேன், லாஸ் ஆச்சு. திரும்பவும் ட்ரேட் பண்ணுறேன், லாஸ் ஆச்சு. திரும்பவும் ட்ரேட் பண்ணுறேன், ப்ராஃபிட் ஆச்சா. முடிஞ்சு. கேபிட்டல், அதாவது எனக்கு திங்கக்கிழமை காசு கட்டணும், வியாழக்கிழமை கேபிட்டல் முடிச்சிட்டேன். ஓகேவா, எனக்கு வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வீட்டில் அதுக்கப்புறம் மண்டே போனால், மண்டே ஒரு நாள் விட்டு டியூஸ்டே வந்து லெட்டர் எழுதிட்டு போகணும், ஏன் காசு கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருந்து போகணும், வீட்டில் ஆளுங்களை கூப்பிட்டு போகணும். என் காலேஜில் அது ஒரு கொடுமை. போச்சுடா, மாட்டிக்கிட்டா. இப்போ எப்படி சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு புரியல எனக்கு ஒன்றும். எனக்கு காசு லாஸு. வீட்டில் சொன்னால் செருப்பில் அடிப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் மாமா எனக்கு ரொம்ப ஃபேவருங்க, எங்கள் அம்மாவோட தம்பி. ஓகேவா, எனக்கு ஃபேவரா, அதே மாதிரியே எங்கள் அப்பாவுக்குமே எங்கள் மாமா வந்து ஃபேவர். என்னன்னா, மாமா இந்த மாதிரி காசு இது பண்ண மாமா, அது தொலைஞ்சு போச்சு மாமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலாம் தான் பிளான். ஓகேவா, இதை சொல்லலான்னு பிளானு. என் ஃப்ரெண்டு நாதிகிட்ட கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லி தொலைஞ்சிட்டான், இல்லை மச்சான் நான் சொல்கிற மாதிரி பண்ணு, உங்கள் அப்பா ரெண்டு எதுவுமே பண்ண மாட்டார், சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னா. என்னடா அப்பா சொல்கிற அப்படின்னா, அவர் மானங்கட்ட ஐடியாவை சொன்னாங்க. என்ன தெரியுமா, இல்லைப்பா நான் பஸ்ஸில் காசு கொண்டு போனேன், அது பஸ்ஸில் போகிறப்பயே யாரோ எடுத்துக்கிட்டாங்கப்பா, பேக்கில் வச்சுருந்த காசை யாரோ எடுத்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். உங்கள் அப்பாவை 2 அடி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு விட்டுருவாரா அந்த மாதிரி சொல்லிட்டான்.
ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது எங்கள் அப்பா பேக்கில் இருந்த பணத்தை காணணுன்னே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் என்ன கடமை கண்டேன். எங்கள் அப்பா சரிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி காசு எடுத்தான்னு சொல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்பா அப்படின்ட்டாரு. எனக்கு டேய் ஐடியா கொடுத்தோட செருப்பால் அடிக்கிறதுங்கிற கதையா அந்த மாதிரி டேய் என்னடா பண்ணி வச்சிருக்குங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கணும்னு எங்கள் மாமாவுக்கு நான் ஃபோன் வச்சிட்டேன். அப்போ தான் எங்கள் மாமா ஐடியா வந்துச்சு எனக்கு. மாமா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு ஃபோனில் கேம் விளாண்டேன். அது ஸ்டாக் மார்க்கெட்னா புரியாது எங்கள் மாமாவுக்கு. ஃபோனில் கேம் விளாண்டேன், அதில் 25,000 லாஸ் ஆகி போச்சு. இப்போ எதாவது பண்ணுங்க மாமா, எங்கள் அப்பாட்ட வந்து பேசுங்க மாமா, இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இந்த மாதிரி சொல்லி எங்கள் மாமாட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். எங்கள் மாமா டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து இல்லை தம்பி இந்த மாதிரி இது பண்ணிட்டான் ஓகேவா, அவனை எதாவது அடிக்காதீங்க பிடிக்காதீங்க, நானே அவனை திட்டுட்டேன், பையன் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா போயிட்டாரு. எங்கள் அப்பா இப்போ வீட்டில் நான் ஓகேவா, எங்கள் அம்மா வா நீ வீட்டுக்கு போ, எங்கள் அம்மாவை நீ ரூமுக்கு போமா, நான் தம்பி கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா விட்டு உரின்னு உரிச்சு தர்ற அந்த ஹல்க் இவ்வளோ பிடிச்சி அடிப்பான்ல அந்த மாதிரி சுற்றி ஓடுறன்னு துரத்தி அடிக்கிறாருங்க. என்ன பண்ண சிரிக்கிற அப்படின்னா இது என்னங்க பண்றது. அப்போ எனக்கு சரியான இது போச்சு, காசு போச்சு, எங்கள் அப்பாட்ட அடி வாங்குற ஊரில் வந்து வீட்டை சுற்றி அந்த பிரச்சனை போது, ஊரில் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கெல்லாம் ஒரே கஷ்டமாக போச்சு. அதுக்கு இப்போ முடிவெடுத்தேன், ஸ்டாக் மார்க்கெட்டு கற்றுக்காமல் உள்ளே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் 2024 2025 முடிச்சிருச்சு. இந்த மாதம் ஜனவரியில் தான் திரும்பவும் நான் ஆரம்பிச்சு பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் பண்ணிடல. திரும்பவும் அப்போ வந்து 5,000 வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 20,000 வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா, அதனால 20,000 கேபிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். பெருசாலாம் ப்ராஃபிட் பண்ணுறது இல்லை சரிங்களா. சிம்பிளாக இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறையா படிச்சுக்கிட்டேன், நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். அதான் சொல்கிறேன், அந்த 2024 2025 ஃபுல்லாக ஒரு ட்ரேட் எடுக்கல. ஆனால் மார்க்கெட் நல்லா அனலைஸ் பண்ணுவேன், மார்க்கெட்டை பற்றி நிறையா லேர்ன் பண்ணேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ 20,000 வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராஃபிட் எவ்வளோனா ஒரு மாதம் முடிய போகுது 4,000 தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 25% தான். ஆனால் இப்போ ட்ரேடிங் ஆரம்பித்த புதுசில் ஒரு நாளைக்கே 25% பண்ணுவேன். ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணுறியா உன் காசு இருந்தால் பண்ணு ஓகேவா. நீ காலேஜ் படிக்கலாம், எது வேணால் பண்ணலாம் ஓகேவா. ஒரு கடன் கட்டுறதுக்கு வச்சுருக்க காசு எடுத்தோ இல்லை காலேஜ் ஃபீஸ் வச்சுருக்க காசு எடுத்தோ தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணிடாத, பண்ணினா சங்கட்டமாகி போயிடும். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் இந்த வீடியோ எனக்காக முடிச்சான். ஸ்கூல் படிக்கிற பையா காலேஜ் படிக்கிற பையா, காலேஜ் இப்போ முடிச்சிட்டானாத்துக்குது. அதாவது அந்த பையனுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, அந்த பையன் வாங்கின அடிக்காகவாவது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எனக்கு அந்த கதையை அந்த பையன் சொல்ல எனக்கு சிரிப்பாக இருக்குது. நானும் தாண்டா ட்ரேட் பண்ணியிருக்கேன், நானும் தாண்டா கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட காசில் தானே லாஸ் பண்ணியிருக்கேன். நீ ஒருத்த என்னன்னா கடை வாங்கி லாஸ் பண்ணியிருக்கேங்கிறான், இன்னொருத்த என்னன்னா காலேஜ் ஃபீஸ் எடுத்து லாஸ் பண்ணியிருக்கேங்கிறான். எங்கடா போய் சொல்கிறது. சரி ஓகேங்க, இந்த மாதிரி ஃபன்னியஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, டேக் கேர். இதோட இந்த வீடியோவை நான் பிடிக்கிறேன். அந்த பையனை நினச்சா நீ சிரிப்பாக வருதுங்க. பாய்.